பிள்ளைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் ஊட்ட பள்ளிகள் தவறிவிட்டன என்பதை அங்கு மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் காட்டுகின்றன என்றும், மலேசிய பள்ளிகள் குழந்தைகளுக்கு இனியும் ஒரு பாதுகாப்பான இடமாக இல்லை என்பதையும் அது பறைசாற்றுகிறது என்று பேரா சுல்தான் நஸ்ரின் முஸ்டின் ஷா நேற்று தெரிவித்துள்ளார். கல்வி கற்பதற்கும் பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு பாதுகாப்பான இடமாக பள்ளிகள் முன்பு கருதப்பட்டு வந்தன. ஆனால் இப்போது அங்கு மூர்க்கத்தனமான செயல்களும், பகடிவதைகளும், பாலியல் தாக்குதல்களும், 17 வயதுக்கும் குறைந்த மாணவர்கள் கொலை செய்யும் சம்பவங்களும் கூட நடைபெற்று வருகின்றன என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். மனித பண்புகளை புகட்டும் தனது பங்கை கல்வியினால் நிறைவு செய்ய முடியாத காரணத்தால் மன உளைச்சல்களுக்கும் மனோவியல் பிரச்சனைகளுக்கும் மாணவர்கள் ஆளாக வேண்டி வருகின்றனர். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு புகலிடமாக இருக்க வேண்டிய பள்ளிகள் இப்போது அவர்களுக்கே மிரட்டலாக விளங்கி வருகிறது என்று ஈப்போவில் தேசிய நன்னெறி கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். இளம் தலைமுறையினரிடையே அதிகரித்து வரும் ஒழுக்க சீர்குலைவு நாட்டின் சமூக மற்றும் கல்வி கட்டமைப்புகளில் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடியாகவும் ஆக்ககரமான முறையிலும் தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். கல்வி முறையின் நிலை பற்றிய பல சிரமமான கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை மலேசியர்கள் தற்போது எதிர்கொண்டுள்ளனர். கல்வி முறை அறிவார்ந்த மக்களை மட்டும் உருவாக்குவதோடு நின்றுவிடக் கூடாது. கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களையும் அது உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இவ்வாண்டுக்கான பட்ஜெட்டில் 6,620 கோடி வெள்ளி கல்வி அமைச்சுக்கும் 1,860 கோடி வெள்ளி உயர்கல்வி அமைச்சுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் நற்பண்புகளையும் நன்னடத்தையையும் புகட்ட கல்வி முறை தவறுமானால் இது போன்ற நிதி ஒதுக்கீடுகள் அர்த்தமற்றதாகிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். முஹிதீன் யாசின் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் தன்னிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக பெர்சாத்து துணை தலைவர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த தலைமை மாற்றம் எப்போது நிகழும் என்ற கேள்வி முஹிதீனை பொறுத்தது என்றும், அதை ரிலே பந்தயத்துடன் ஒப்பிட்டு பார்த்ததாகவும் அவர் தெரிவித்தார். நான் காத்திருக்கிறேன். இது ரிலே போன்றது. ஒருவேளை நான் 2வது ஓட்டப்பந்தய வீரராக இருக்கலாம். அவர் முதலாவதாக இருக்கலாம். அவர் இன்னும் தலைவராக இருக்கும் வரை நான் காத்திருக்கிறேன். அவர் தடியை என்னிடம் ஒப்படைத்தவுடன் நான் அதை எடுத்துக்கொண்டு ஓடுவேன் என்று அவர் கூறினார். பெர்சாத்துவின் தலைமையை ஏற்றுக்கொள்வது குறித்து அவருக்கும் முகைதீனுக்கும் இடையே ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடந்ததா என்று அவரிடம் கேட்கப்பட்டதற்கு ஒரு நேர்காணலில் அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தாசே குலுக்கூர் எம்பி வான் சைஃபுல் வான் ஜான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கும், மாச்சாங் எம்பி வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் இடைநீக்கம் குறித்த கேள்விக்கு ஹம்சா இதை வெறும் உள்கட்சி சண்டையாக குறைத்து மதிப்பிட்டார். இது எந்த அரசியல் கட்சியிலும் பொதுவானது என்று தெரிவித்தார். இந்த சண்டை நீடிக்காமல் விரைவில் தீரும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். சென்ட்ரல் ஸ்பைன் ரோட்டில் கிலோமீட்டர் 35இல் எண்ணெய் ட்ரம்களை ஏற்றிச் சென்ற லாரி பிரேக் மற்றும் டயர் பிரச்சனைகளால் கவிழ்ந்து சாலையில் எண்ணெய் வழிந்தோடியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் இரட்டைப்பாதை வழியாக தனியாக பயணித்த 50 வயது ஓட்டுநர் காயம் இன்றி உயிர் தப்பினார். ஹீனோ லாரி விபத்து குறித்து காலை 8:30 மணியளவில் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக ரவூப் காவல்துறை தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். லாரி கோலம்பூரில் இருந்து குவாமுசாங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது பிரேக் மற்றும் டயர் பிரச்சனைகள் காரணமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இந்நிலையில் வாகனம் சறுக்கி சாலையின் நடுவில் கவிழ்ந்தது. இச்சம்பவத்தால் ட்ரம்களில் இருந்த எண்ணெய் எக்ஸ்பிரஸ் வேயில் சிந்தியது. கசிவை சுத்தம் செய்ய தீயணைப்பு வீரர்கள் நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். பாஸ்போர்ட் தரவரிசைக்கான உலகளாவிய அளவுகோலான 2025 பாஸ்போர்ட் குறியீட்டில் மலேசிய பாஸ்போர்ட் இப்போது உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளது. இந்த சாதனை மலேசியாவின் பயண ஆவணத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் மீதான சர்வதேச நம்பிக்கையையும் அங்கீகாரத்தையும் பிரதிபலிக்கிறது என்று குடிநுழைவுத்துறை தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. இது உலக அளவில் மிகவும் மதிக்கப்படுகிறது. மலேசிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலகம் முழுவதும் 174 நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. www.passportindex.org-இன் தரவுகளின்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாஸ்போர்ட் பவர் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் கூட்டாக 2வது இடத்தில் உள்ளன. பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, பின்லாந்து, லக்சம்பர்க், இத்தாலி, டென்மார்க், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, கிரீஸ் ஆகிய 15 நாடுகளுடன் மலேசியா 3வது இடத்தை பகிர்ந்து கொள்கிறது.
இந்தோனேசியாவின் வடக்கு களிமந்தான் நகரமான தாரகானில் நேற்று மாலை 4.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சபாவின் தெற்கு பகுதியிலும் இந்நடுக்கம் உணரப்பட்டது. சபாவில் உள்ள சபுலூட்டில் இருந்து சுமார் 227 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மாலை 6:37 மணிக்கு இச்சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இருப்பினும் நாட்டை சுனாமி தாக்கும் அபாயம் எதுவும் இல்லை என்றும் மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. மலேசியா நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் 49 விழுக்காடு சாதனை விகிதத்தை மலேசியா எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். இது உலகளாவிய சராசரியான 18 விழுக்காட்டை விட மிக அதிகம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் தலைமை தாங்கிய 2025 தேசிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்த முன்னேற்றம் அறிவிக்கப்பட்டதாக தமது முகநூல் பதிவில் அன்வார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த நேர்மறையான புள்ளி விவரங்களுக்கு பின்னால் குறிப்பாக நாட்டின் 10 நிலையான வளர்ச்சி இலக்கு முன்னுரிமை பகுதிகள் குறித்து அவர் தெரிவித்தார். குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு, மனநலம் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களை நிர்வகித்தல் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகள் வரை இன்னும் நிறைய கவனிக்கப்பட வேண்டி உள்ளது என்று அன்வார் பதிவிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய இந்த முயற்சிகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள், தனியார் துறை மற்றும் சிவில் சமூகம் முழுவதும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் இளைய தலைமுறையினரின் எதிர்காலத்திற்கான நிலையான மற்றும் வளமான முன்னேற்றத்தை நோக்கி அரசு நகர்கிறது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.